கம்பேரட்டிவ் லிட்ரேச்சரில் லிட்ரேச்சர் அண்டு சைக்காலஜியோடைய ரோல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கம்பேரட்டிவ் லிட்ரேச்சரில் நம்ம சைக்காலஜிக்கல் ஸ்டடி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். சைக்காலஜிக்கல் ஸ்டடியில் ஃபஸ்ட்டு நம்ம 4 லெவல்ஸ் ஆஃப் சைக்காலஜிக்கல் ஸ்டடி படிக்கணும். இன் ஆர்டர் டு கம்பேர் between literature and psychology, then uses of psychology in literature. சைக்காலஜியோட யூஸ் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரில் எந்த அளவுக்கு இருக்குது, கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரில் லிட்ரேச்சரையும் சைக்காலஜியும் கம்பேர் பண்ணும்போது எப்படியெல்லாம் நம்ம படிக்கணும், வாட் ஆர் த ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். லிட்ரேச்சர் அண்டு சைக்காலஜி, அதாவது ஒரு நாவல் எடுத்துக்கிறோம். அந்த நாவலில் போர்ட்ரே பண்ணிக்கக்கூடிய கேரக்டருடைய மனநிலை எப்படி இருக்குது, அதே மாதிரி இன்னொரு லாங்குவேஜில் எழுதப்பட்ட ஒரு இலக்கியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கேரக்டருடைய மனநிலையும் நம்ம கம்பேர் பண்ணோம். ஸோ இட்ஸ் அ சைக்காலஜிக்கல் ஸ்டடி பிட்வீன் 2 different literatures written in a different language, in which we have to take different characters. அந்த கேரக்டருக்குள்ளே சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமை கம்பேர் பண்ணணும். ஸோ வி ஷுட் ட்ரை டு கம்பேர் போத் தி கேரக்டர்ஸ் அண்ட் வி ஷுட் அனாலைஸ். ஹியர் த ஃபேமஸ் அமெரிக்கன் கம்பேரிட்டிஸ்ட் H.H. ரிமாக், இவர் ஒரு ஃபேமஸ் கம்பேரிட்டிஸ்ட். இவர் சொல்கிறாரு, கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்னா த ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர் பியாண்ட் த லிமிட்ஸ் ஆஃப் ஒன் பர்டிகுலர் கண்ட்ரி அண்ட் த ஸ்டடி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிட்ரேச்சர் ஆன் தி ஒன் ஹேண்ட் அண்ட் அதர் ஏரியாஸ் ஆஃப் நாலேஜ் and beliefs such as the arts, philosophy, history and social science on the other. So literature, comparative literature na enna, நம்ம we should not limit within one country, one language, but it is beyond the one country. ஒரு நாட்டுக்கு மட்டும் கம்பேரிசன் பண்ண முடியாது. We should take 2 countries or 2 languages of 2 different literature நம்ம கம்பேரிசன் பண்ணணும். And we also to do a study of relationship between literature அண்ட் ஃபிலாசபி, லிட்ரேச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சர் அண்ட் சோசியல் சயின்ஸ், அந்த மாதிரி நம்ம கம்பேரிசன் பண்ணணுன்ட்டு அமெரிக்கன் கம்பேரிட்டிஸ்ட் H.H. ரிமாக் சொல்கிறாரு. இந்த கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் இட் இஸ் அ டோர் டு ஓப்பன் டு அ கம்பேரிசன் பிட்வீன் லிட்ரேச்சர் அண்ட் எனி எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அ கம்பேரிட்டிவ் அப்ரிஷியேஷன் சொல்கிறாரு. ஸோ கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம லிட்ரேச்சர் கையில் வச்சுக்கணும். நம்ம கையில் வி ஷுட் ஹாவ் ஐதர் ஃபிக்ஷன் ஆர் பொயட்ரி ஆர் எனி கைண்ட் ஆஃப் புக்கு கையில் வச்சுருக்கணும். ஆல்சோ நமக்கு ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வி ஷுட் எக்ஸ்ப்ரெஸ் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏதாவது நம்ம சைக்காலஜிக்கலி கம்பேரிசன் பண்ணணும். எது கூட நம்ம கையில் வச்சுக்கூடிய ஏதோ ஒரு ஒர்க், ஃபிக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நாவல் கையில் வச்சுக்கணும். நாவலை இன்னொரு நாவல் வேறு யாரோ ஒருத்தர் எழுதியிருப்பாங்க வேறு லாங்குவேஜில், 2 நாவலுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பேரிசனை சைக்காலஜிக்கலி ஸ்டடி பண்ணணும். இப்போ 2 கேரக்டர்ஸ்குள்ளே அவங்க மனநிலை ஒத்து போகுதா? ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஷேக்ஸ்பியரில் மேக்பெத்துடைய கேரக்டரையும் நம்ம இந்தியன் லிட்ரேச்சர் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய கோவலன் கேரக்டரை கம்பேர் பண்ணலாம். கோவலனுக்கும் ஒத்தலோவுக்கும் கம்பேரிசன் பண்ணால் ஏதாவது ஒற்றுமை இருக்குமான்னு கம்பேரிசன் பண்ணோம். அதுக்கு பேர் தான் சைக்காலஜிக்கல் ஸ்டடி. And then the psychological studies become useful to the comparist. It is the study of the human mind. The psychological study கம்பேரிட்டிஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது. யாராவது கம்பேரிட்டிஸ்ட் ஆகணும், லிட்ரேச்சரை கம்பேரிசன் பண்ணுறாங்க இன்னொரு லிட்ரேச்சர் கூட அப்படின்னா, சர்டன்லி அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் ஸ்டடி கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் கேரக்டரோட மனநிலையை ஒத்து போகிற மாதிரி இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டா இட் இஸ் ஈஸி டு டூ அ ரிசர்ச். ஸோ த கிரேட் சைக்காலஜிஸ்ட் லைக் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அண்ட் கார்ல் ஜுங் ஆர் ஃபேமஸ் டு ஆல் லிட்டரரி ஸ்காலர்ஸ் டுடே. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய லிட்டரரி ஸ்காலர்ஸு, ரிசர்ச் ஸ்காலர்ஸு, கம்பேரிசனில் யாராலும் ரிசர்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சிக்மண்ட் ஃப்ராய்ட் அண்ட் கார்ல் ஜுங் வெரி வெரி ஃபேமஸ். பிகாஸ் அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் டூயிங் கம்பேரிசன். அண்ட் தென் வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் அப்ளைடு சைக்காலஜி லைக் சைக்கோ அனாலிசிஸ், இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரில்.
ஸோ சைக்காலஜிக்கலில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் அப்ளைடு சைக்காலஜி இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். த எய்ம் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னா தெரப்பி. வாட் இஸ் த சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னா, இட் இஸ் அ தெரப்பி இஸ் டு ரிலீஸ் ரெப்ரஸ்ட் இமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வாட் யூ மீன் பை சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறார் இவர். நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப ரொம்ப வெளிக்காட்ட முடியாத ரொம்ப கஷ்டமான சோகமான விஷயங்கள் இருக்கும். அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்னங்கிறத சைக்கோ அனாலிசிஸ் பண்ணி இது பண்ணாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், நம்ம வெளியாட்ட சொல்ல மாட்டோம். நமக்குள்ளேயே வைக்கும்போது அது எப்படிலாம் ஒரு 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 ஸ்டேஜில் வந்து அது வெளியே ஒரு ப்ராப்ளமாக வெளியே வருதுங்கிறத சைக்கோ அனாலிசிஸ்ன்னு சொல்லலாம். அதற்கு சில தெரப்பி இருக்குது. அண்ட் தென் சைக்கோபதின்னு இருக்குது. வாட் இஸ் சைக்கோபதி? இட்ஸ் a mental disorder in which an individual manifest a moral and antisocial behavior. ஸோ சைக்கோபதினா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம மென்டலி ஏதாவது டிஸார்டர் ஆகிருக்கும், மனநிலை பாதிக்கப்பட்டு தனிப்பட்ட முறையில் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆபத்தை விளைவிப்போம். அதுக்கு பேர் சைக்கோபதின்னு சொல்லுவாங்க. And then psychiatry, it is a branch of medicine focused on the diagnosis, treatment and prevention of mental, emotional and behavioral disorders. ஸோ சைக்கியாட்ரிஸ்ட்னா இது ஒரு மெடிசின், இட்ஸ் எ பிரான்ச் ஆஃப் மெடிசின். இது வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டவங்களை, உணர்வு ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க, பழக்க ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் வந்து சைக்கியாட்ரி. இந்த psychiatry has played an important role in the study and interpretation of literature. ஸோ கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரில் சைக்கியாட்ரிஸ்ட்டையும் ரொம்ப யூஸ்ஃபுல் ரோலாக ப்ளே பண்ணுதுன்னு நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது தெர் ஆர் 4 levels ஆஃப் சைக்கலாஜிக்கல் ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். வெல்லக் அண்டு வாரன், இந்த 2 பேரும் கம்பேரிட்டிஸ்ட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த சைக்கலாஜிக்கல் ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர் கேன் பி டன் ஆன் 4 levels. ஸோ சைக்கலாஜிக்கல் ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சரை வந்து 4 லெவலில் நம்ம ஸ்டடி பண்ணலாம். வாட் ஆர் த 4 levels அப்படின்னா, த ரைட்டர், த ரீடர் and the character and the situations in the work and the creative process. The writer, reader, the character and the situation. Fourth, the creative process. இந்த 4 தான் 4 levels of psychological study. ஸோ இப்போ ஒவ்வொரு இதில் பார்க்கலாம். ஆஃப் த 4 கைண்ட்ஸில் சைக்கோ அனலிட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் த கேரக்டர் சீம் டு ஹாவ் கெயின்ட் கிரேட்டர் பாப்புலாரிட்டி. இப்போ நம்ம கேரக்டர் மூலமாக சைக்கலாஜிக்கல் ஸ்டடி பண்ணுறது வந்து வெரி ஃபேமஸ் அண்ட் வெரி ஈஸி டு டிஸ்கவர். And then it is true that these 4 kinds of psychological study of literature is related with each other and used largely for the sake of academic convenience. Academic purpose-ல இந்த ரைட்டர், ரீடர், கேரக்டர் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் அந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்ம தெரியுது. பிகாஸ் ரைட்டர், அதாவது ஒரு ரைட்டர் வந்து ஒரு கேரக்டரை ஸ்டடி பண்ணும்போது ரைட்டருக்குள்ளே எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தும். அண்ட் தென் ஒரு கேரக்டரை ஒரு ரீடர் படிக்கும்போது ரீடர் மனசில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும். அண்ட் தென் கேரக்டர் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும். சிச்சுவேஷன்ஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட் வந்து ஒரு கேரக்டரை எப்படி தாக்கும் அப்படின்னு. அப்புறம் க்ரியேட்டிவ் ப்ராசஸ், அதை தாக்கப்பட்டதுனால என்ன மாதிரியான ப்ராசஸ் க்ரியேட்டிவாக உருவாகுங்கிறதான் வந்து இது சைக்காலஜிக்கல் ஸ்டடி. அண்ட் தென் யூசஸ் ஆஃப் சைக்காலஜி இன் லிட்ரேச்சர். லிட்ரேச்சரில் சைக்காலஜியோடைய பயன் என்ன? இட் இஸ் அ க்ரியேட்டிவ் ப்ராசஸ் பிகின் வித் அன் இன்சிடெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், பிளேட்டோ எழுதின அயான், அப்புறம் ரொமான்டிக்ஸ் 19th செஞ்சுரியில் இருக்கிற ரொமான்டிக்ஸு, ஃப்ராய்டு இந்த 20th செஞ்சுரி, இவங்க எல்லாம் வந்து சைக்காலஜியை யூஸ் பண்ணிக்காங்க அவங்கவுங்க லிட்ரேச்சரில். இப்போ நம்ம பிளேட்டோவுடைய அயான் ஒர்க்கு, அப்புறம் 19th செஞ்சுரியில் ரொமான்டிக் பீரியட் இருக்கிற ரொமான்டிக் பாய்ட்ஸு, 20th செஞ்சுரி ஃப்ராய்டு, இவங்க எல்லாம் வந்து சைக்காலஜி பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய ஒர்க்கில். அதை படித்தா நமக்கு நிறைய விஷயம் தெரியும். ஆஸ் லிட்டரரி பயோகிராஃபி டு த ஸ்டடி ஆஃப் த லைஃப் ஆஃப் தி ஆத்தர் டு அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்ட். இப்போது சைக்காலஜி எப்படி பயன்படுதுன்னா, அந்த 2வது பாயிண்டில் லைஃப்ஸ் ஆஃப் ஆத்தர், அதாவது ஆத்தருடைய லைஃப்பை வந்து நம்ம பயோகிராஃபிக்கில் எழுதும்போது நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். We can study the writer's personality as a type or as an individual as the Jungian have done in the 20th century. எழுத்தாளர்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம பயோகிராஃபி எழுதும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு ரைட் அ பயோகிராஃபி ஆன் அ பர்டிகுலர் ரைட்டர். அந்த ரைட்டருடைய சைக்காலஜி எப்படி இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்.
அதை வச்சு தான் பயோகிராஃபி எழுதும். அதுக்கு சைக்காலஜி இஸ் நீடட். அண்ட் தென் psychology is used to explain fictitious characters and analyze character. சைக்காலஜி வந்து நம்ம நாவலில் பயன்படுத்தக்கூடிய அந்த கற்பனையான கேரக்டரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு we should have additional psychological study. அதை வச்சுட்டு தான் இன்னும் கேரக்டரை வந்து இன்னும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ட்ரைட்ஸ். அவங்களோட குணாதிசயங்களை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு மென்டலாக அஃபெக்ட் ஆன ஒரு கேரக்டர் வந்து ஒரு நாவலில் பயன்படுத்தும் போது என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் அவனுக்கு வருங்கிறத நம்ம சைக்காலஜிக்கல் ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ தட் வி வில் ஆட் அ மோர் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டு த கேரக்டர். அண்டு ஏர்னஸ்ட் ஜோன்ஸ் ஹேஸ் பிளேட் தி கேரக்டர் ஆஃப் ஹேம்லெட் யூஸிங் சைக்காலஜி. ஸோ சைக்காலஜியை யூஸ் பண்ணி கேரக்டர் ஆஃப் ஹேம்லெட்டை வந்து அவர் ரொம்ப பயன்படுத்திக்காரு ஏர்னஸ்ட் ஜோன்ஸு. ஸோ ஹேம்லெட்டுங்கோட அவரோட நிலைமையில் நின்றுக்கிட்டு ஹேம்லெட் வந்து தன்னுடைய ஃபாதரை இழந்துட்டு மதர் வந்து கூட, அதாவது தன்னுடைய அன்கிளை வந்து இந்த மாதிரி தன் ஃபாதரை கொலை பண்ணிட்டு மனைவியை வந்து, அதாவது ஹேம்லெட்டை மதரை கல்யாணம் பண்ணும்போது எப்படிலாம் ஹேம்லெட்டை மனநிலை இருக்குங்கிறத சைக்காலஜிக்கலி ஹேம்லெட்டாக மாறிக்கிட்டு அதில் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் தென் ஸ்டடியிங் த எஃபெக்ட் ஆஃப் லிட்ரேச்சர் அப்பான் ரீடர்ஸ். இப்போது ரீடர் மேலே எந்த அளவுக்கு அந்த லிட்ரேச்சர் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் அரிஸ்டாட்டில் ஸ்போக் அபவுட் த கெத்தாட்டிக் எஃபெக்ட் டு தி ட்ராஜடி ஆன் த ரீடர்ஸ். அந்த கேரக்டருடைய ட்ராஜிக் இன்சிடெண்ட் எப்படி அந்த ஆடியன்ஸுக்கோ ரீடருக்கோ தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. த மைண்ட்ஸ் ஆஃப் த ஆடியன்ஸ் இஸ் பியூரிஃபைட் ஆன் சீயிங் எ ட்ராஜடி, ஹெமர்சியா ஆர் கத்தார்சிஸ். ஹெமர்சியானா ஒரு ட்ராஜிக் டு த மெயின் கேரக்டர். இப்போ ஒத்தலோவுக்கு நடக்கக்கூடிய சம்பவம் வந்து ட்ராஜிக், அவனுக்கு நடந்த சம்பவம் வந்து அவனை அறியாமல் நடந்த ஒரு ட்ராஜிக்கு. அப்புறம் கத்தார்சிஸ், அந்த ட்ராஜிக் இன்சிடனால் எந்தளவுக்கு அவன் புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் அவன் வந்து ஒரு தீர்வுக்கு வரான், தன்னையே கொலை பண்ணிடுவான், தன்னையே கொண்டுட்டு அந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக எஸ்கேப் ஆகிடும், அந்த ட்ராஜிக்லேருந்து எஸ்கேப் ஆகிடுவான், வெளியே வந்துடுதான். எப்படி வெளியே வரனா, ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ப்ராப்ளம் ஹி ஹஸ், அவனுக்குள்ள பிரச்சனையை புரிஞ்சதுக்கப்புறம் தான் he come to a conclusion of killing himself. this is called catharsis. ஸோ இதுதான் வந்து சைக்காலஜிக்கல் ஸ்டடி used in the comparative literature.